வணக்கம் பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிஎல்லோட 33வது மேட்ச்சு எம்ஐக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கு இடையில் நடக்குது. ஸோ அதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று மேட்ச்சில் என்ன நடந்தது, நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன மாதிரி மாறி இருந்தது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ விக்கெட் கீப்பிங்கில் கேப்டன் ஆப்ஷனும் பேட்டிங்கில் கேப்டன் ஆப்ஷனும் கொடுத்துருந்தோம். பட் கேப்டன் வந்தது ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் வந்திருந்தது. மேட்சோட பேஸ் விக்கெட் கீப்பிங்கும் பேஸ் பண்ணி தான் நிறைய பிளேயர்ஸ், பேட்டிங்கை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு நிறைய பிளேயர்ஸ் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி லாஸ்ட் மேட்ச்சு விக்கெட் கீப்பிங் கேட்டகரியில் பிளேயர்ஸ் அதிகமாக வந்திருந்தாங்க. ஸோ நம்ம கேப்டன் எடுக்கிற இடங்கள் இந்த மாதிரி மாறுது. ஒரு சில நேரத்தில் நம்ம கேப்டன் அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுக்குற இடங்கள் வந்து விசி பிளேயர்ஸாக வர்றாங்க. கேப்டன் வேறு இடத்துல வருது. ஸோ அப்படி வீசியாக வரும்போது பிளேயர்ஸ் அதிகமாக வர்றாங்க. ஸோ இது சக்ஸஸ் அப்படி எடுத்துக்கிறதா, ஃபெயில் அப்படி எடுத்துக்கிறதா அப்படிங்கிற ஒரு வரும். பட் மேட்ச் எதை பேஸ் பண்ணி, ஸோ எந்த கேட்டகரி பேஸ் பண்ணி போகுது அப்படிங்கிறத நம்மளால் கணிக்க முடியுது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ரைட். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ லாஸ்ட் மேட்ச் கேப்டன் மிஸ், பட் மேட்ச் ப்ரோரஸ் வைஸ் விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் பேட்டர்ன் வைஸ் கொடுத்துருந்தது. ஸோ 3 பிளேயர் வரைக்கும் சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 4 பிளேயராகவே அங்கே இன்னாயிருந்தாங்க. ஸோ விக்கெட் கீப்பிங் பேட்டிங்கில் பிளேயர்ஸ் அதிகமாக வர்ற மாதிரி அந்த ஃபீல் இருந்துச்சு. அதை நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அது ஒரு ஓகே ஆயிருந்தது. ஜெய்ஸ்வால் நம்ம கேப்டன் லிஸ்ட்டில் எடுத்திருந்தோம். ஸோ அவர் வந்து விசி அப்படிங்கிற மாதிரி உள்ள வந்திருந்தார். ஓகே. ஸோ இது ஒரு சில மேட்ச் இந்த மாதிரி வருது. டீம் வைஸ் நம்ம எல்லா டீமுமே 3 விக்கெட் கீப்பர் குறையாமல் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். அது ஓரளவுக்கு சக்ஸஸபுளாக இருந்துச்சு. ஓகே. இப்போ இந்த மேட்ச்சுக்கு வந்துடுவோம். எம்ஐக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமுமே சேமாக லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு தான் கொஞ்சம் அதிகம். எம்ஐயை பொறுத்த வரைக்கும் லெவல் கன்சிடரபிளாக வச்சோம் அப்படின்னா இம்பேக்ட் பிளேயரில் வந்த கரண் சர்மா, ஸோ அது சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி வி புதூரோ குமார், ஸோ இந்த பிளேயர் மட்டும் சேஞ்சஸ் ஆக வாய்ப்பு இருக்கும். ஸோ கரண் சர்மா மட்டும் சேஞ்சஸ் ஆகலாம். இம்பேக்டில் ஒரு வேளை செகண்ட் பேட்டிங் அப்படின்னா திலக் வர்மாவுக்கும் கரண் சர்மா, வி புதூர், குமார், ஸோ இவங்களில் ஏதாவது ஒரு பிளேயர் இம்பேக்டில் இருக்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா குமார் கூட ப்ளே பண்ணிவிட்டு ஸோ திலக் வர்மா இருப்பார். ஸோ அப்போ கரண் சர்மா ப்ளே பண்ண மாட்டார். இது மட்டும் சேஞ்சஸ் இருக்கலாம். அதே போல் எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச்சும் சேமாக இதே லெவல் தொடர வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம். லாஸ்ட் மேட்ச் அபினவ் மனோகரை கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த ஒரு இம்பேக்ட் லிஸ்ட்டு மட்டும் மலிங்கா லாஸ்ட் மேட்ச் உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அது ஃபிட்டான மாதிரி தெரிகிறாரு. ஸோ அவர் அப்படியே தொடர தான் வாய்ப்பு இருக்கும். இம்பேக்ட் லிஸ்ட்டில் இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பண்ண உள்ளே வர்ற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படலாம். ஸோ மனோகர் மட்டும் ஒரு வேளை கமிண்ட் மெண்டீஸுக்கு ஒரு வாய்ப்பு திரும்ப கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ இது மட்டும்தான் சேஞ்சஸாக இருக்குது, சான்சஸ் இருக்குது. ஸோ லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம இப்போ சேம் லெவல் ஆல்ரெடி ப்ளே பண்ணியிருக்கிற அதே லெவலை பொறுத்து தான் நம்ம ப்ரெடிக்ஷன் எடுத்துருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். கேட்டகரி பேஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விக்கெட் கீப்பிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இவர்களில் விழி போடவும். விக்கெட் கீப்பிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பேட்டர்னுக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2 பிளேயர் வரைக்கும் இந்த மேட்ச் பாசிபிலிட்டி இருக்குது, சான்சஸ் இருக்குது. ஸோ 3 பிளேயர் இருக்கிற இடத்துல 3மே ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ், மினிமம் 2 பிளேயர் வரலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து கொஞ்சம் க்ளோஸ் மேட்சாக இருந்துச்சுன்னா அது சொல்லியிருந்தோம். அதாவது சஞ்சு சாம்சன், கேஎல் ராகுலுக்கு இடையில். ஸோ ஒரு மேட்ச் க்ளோஸ்னால் 2 பேர்த்தையும் கொண்டு போகலாம். ஸோ ஒரு கேட்டகரி பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் கேப்டன் பாசிபிலிட்டி உள்ள கேட்டகரி ஆல்ரெடி நம்ம சொன்ன விஷயந்தான். அப்படி சொல்லும்போது மேட்ச் க்ளோஸ் அப்படின்னா 2 பிளேயருமே அந்த கேப்டன் பாசிபிலிட்டி அந்த கேட்டகரியில் உள்ள ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மேட்ச்சு அப்போது ஒரு வேளை க்ளோஸாக இருக்க சான்சஸ் இருக்கலாம். பட் 2 விக்கெட் கீப்பர் மினிமம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. 3 பிளேயரில் யூஸ் பண்ணிக்கலாம் பேட்டர்ன் பாசிபிலிட்டி. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேட்டிங் கேட்டகரி தான் இந்த மேட்ச்சு. எங்கே மேட்ச் எந்த கேட்டகரி பேஸில் மூவ் ஆக போகுது, ஸோ எங்கே பிளேயர்ஸ் கொஞ்சம் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கும் அதை பேஸ் பண்ணி இது மாறலாம். ஸோ மினிமம் 2 பிளேயருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ இப்போ பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா 3 பிளேயர் வரைக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது பேட்டிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் இம்பேக்ட் பிளேயர் லிஸ்ட்டு அபினவ் மனோகர் சேஞ்ச் ஆகலாம். ஸோ இது எல்லாமே இருக்குது. இதை கொஞ்சம் கன்சிடரபுளாக பண்ணி தான் நம்ம சில விஷயங்களை பார்க்கணும். ஸோ திலக் வர்மா இம்பேக்ட் பிளேயரில் லிஸ்ட்டில் போகவும் வாய்ப்பு இருக்குது செகண்ட் பேட்டிங் அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ ரோஹித் சர்மா கூட இம்பேக்ட் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க 2 மேட்ச்சு. ஸோ இது கொஞ்சம் கன்சிடரபிள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ அதனால் மினிமம்
2 பிளேயர் மேக்ஸிமம் 3 பிளேயர் வரைக்கும் சான்சஸ் இருக்கலாம். ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ஸோ 2 பிளேயர் கட்டாயம் மினிமம். பட் இந்த மேட்ச்சே ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பேஸ் பண்ணி ஒரு சான்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே ஒரு 3 பிளேயர் வரைக்கும் 4 பிளேயர் இருக்காங்க. அப்படியே கூட எடுக்கிறதும் உங்களுடைய சாய்ஸு தான். அப்படியே வரவும் வாய்ப்புகள் இருக்கலாம். இது லாஸ்ட் மேட்ச்சை பேஸ் பண்ணி சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி சில மேட்ச்சுகளை நம்ம செக் பண்ணதுலேயும் ஸோ எந்த கேட்டகரிக்கு வேல்யூ இருக்கோ பவுலிங் செக்ஷனில் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு யோசித்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பவுலிங்கில் இருந்த 6 பிளேயர்ஸ் உள்ளே வந்திருந்தாங்க. நேற்று விக்கெட் கீப்பிங்கை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தப்போ விக்கெட் கீப்பிங்கில் இருந்த எல்லா பிளேயருமே உள்ளே வந்தாங்க. ஆல்ரவுண்டர் பேஸ் பண்ண மேட்சாக இருக்குது. ஸோ ஆல்ரவுண்டரில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அப்படி எல்லோரும் வர்ற பட்சத்தில் கேப்டன் நம்ம இங்கேருந்து எடுப்போம், ஏன்னா ஆல்ரவுண்டர் பேஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறதுனால. பட் அந்த கேப்டன் மட்டும் வேறு இடத்துக்கு போகலாம். ஸோ அது 2 வகையாக யோசிக்கணும். ஆல்ரவுண்டரை பேஸ் பண்ணி தான் மேட்ச். அப்போ ஆல்ரவுண்டரில் நிறைய பிளேயர்ஸ் வரும்போது கேப்டனுக்கு மாறலாம். ஸோ ஆல்ரவுண்டரில் கேப்டன் வரலாம். ஸோ இது 2 விஷயம் பாசிபிளாக இருக்கும். ஸோ மினிமம் 2லேருந்து 4 பிளேயர் வரைக்கும் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் வாய்ப்பு இருக்குது. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம் 3 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி சான்ஸ் இருக்கும். ஸோ இப்போ ஆல்ரவுண்டர் 4, பவுலிங்கில் 3. ஸோ விக்கெட் கீப்பிங்கில் 2 சொல்லியிருக்கோம். இந்த ஒரு சிம்பிள் கால்குலேஷனுக்காக. ஸோ பவுலிங்கில் 3, ஆல்ரவுண்டரில் 4, 7, விக்கெட் கீப்பிங்கில் 2, 9, அப்போ பேட்டிங்கில் 2. ஸோ இந்த அமைப்பு இதில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிளேயரை குறித்து மற்ற இடங்களை ஃபில் பண்ணி பாருங்கள். ஸோ பேட்டிங்கில் இன்னொரு பிளேயர் எச்சா வேணும்னா ஆல்ரவுண்டரில் குறைச்சி பேட்டிங்கில் எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது கேட்டகரி பேஸில் பார்த்துட்டோம். எப்படி பிக் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். ஸோ வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயந்தான். ஸோ இங்கே 2 பிளேயர் எல்லாத்துக்கும் ஈக்குவல் சாய்ஸ் தான். உங்களுடைய சாய்ஸில் டெஃபினட்டாக இதை பிக் பண்ணிக்கங்க. ஸோ இங்கே விளக்கங்கள் இருக்காது. ஸோ வின்னிங் லாஸ் எல்லாமே கால்குலேஷன் வரும் விக்கெட் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும். பட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எம்ஐ வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற இடத்துல இங்கே ரோஹித் சர்மா ஆர் சூரியகுமார் யாதவ் ஒரு பிளேயர் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பிளேயரை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லாஸ் ஆகுது அப்படிங்கிற இடத்துல நமன்தீர் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இது மும்பையை பொறுத்த வரைக்கும். எஸ்ஆர்எஸை பொறுத்த வரைக்கும் ட்ரேவிஸ் ஹெட் வின் ஆகிறாங்க அப்படிங்கிற இடத்துல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். லாஸ் ஆகிற மேட்சாக இருந்தது தான். ஸோ கேஎன் ரெட்டி வருமா. ஸோ இவங்க வின் ஆகிற டீமுக்கு கூட ஒரு பிளேயர் எக்ஸ்ட்ராவாக ஹெட்டு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். பட் லாஸ் ஆகுதுன்னா இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கும். ஸோ ஒரு வேளை பேட்டர்ன் பேஸில் 2 பேட்டர் அப்படிங்கிற இடத்துல யாருமே வராமல் இருக்கலாம். ஸோ அதனால தான் வின்னிங்க்கு ஹெட்டை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். மற்ற பிளேயர்ஸை நம்ம யோசிக்கலை. ஸோ ஒரு சாய்ஸில் நிதிஷ் ரெட்டி வர்மா உள்ள வச்சு பார்க்கலாம். ஸோ ஆல்ரவுண்டர் கேட்டகரி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார் இந்த மேட்ச்சுக்கு எல்லா பிளேயருமே ஹர்திக் பாண்டியா, அபிஷேக் சர்மா, மிச்சல் சாண்டனர், வில் ஜாக்ஸ். ஸோ ஏதாவது ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணுறது மட்டும் ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி யோசிக்கலாம். ஸோ எஸ்ஆர்ஹெச் சைடுனா அபிஷேக் சர்மா திரும்ப மஸ்ட் பிளேயராக உள்ள வர வாய்ப்பு இருக்கும். எம்ஐ சைடு அப்படிங்கும்போது வில் ஜாக் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணலாம். பட் பேட்டிங் ஆர்டரு இது கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கணும். பட் இந்த மேட்ச்சு ஒரு வேளை ப்ரொமோஷன் கிடைக்கிது கொஞ்சம் முன்னாடி வராங்கன்னா சக்ஸஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கும். பவுலிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல் சொல்கிறது தான். ஸோ அது எம்ஐக்கான பாசிபிலிட்டி அதிகம் அப்படிங்கும்போது இந்த இடத்துல ட்ரெண்ட் போல்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஸோ இது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கலாம். ட்ரெண்ட் போல்ட், பும்ரா. ஸோ இந்த பிளேயர்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும். லாஸ் அப்படிங்கிற இடத்துல யார் அப்படின்னா தீபக் சஹார் மட்டும் ஒரு கன்சிடரபுளாக யோசிச்சு பார்க்கலாம். ஸோ இது எம்ஐ சைடு. எஸ்ஆர்ஹெச் சைடு வின்னிங் அப்படின்னா இந்த மேட்ச் முகமது ஷமி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி வாய்ப்புகள். முகமது ஷமி, ஹர்ஷர் பட்டேல். ஸோ இந்த பிளேயர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது போக நீங்கள் ரிஸ்கி ட்ரை அப்படின்னா மலிங்கா, ஜெட் அன்சாரி. ஸோ ஏதாவது ஒரு பிளேயரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இதுதான் பிளேயர் பேஸ் பண்ணினது. ஸோ இப்போ கேப்டன் ஆப்ஷன்ஸ். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய மெத்தட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அப்படின்னா ஆல்ரவுண்டர் கேட்டகரி மோஸ்ட் ப்ராபப்ளி அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 பிளேயருக்கு ஒரு சான்ஸ் கேப்டன் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தாண்டி கேப்டன் ஆப்ஷன் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ரோஹித் சர்மா ஒரு சாய்ஸ் பிளேயராகவும் இருக்கார். அதே போல் ட்ரேவிஸ் ஹெட் ஒரு சாய்ஸ் பிளேயராக இருக்கார். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த பிளேயர்கள். இன்னொரு கேப்டன் ஆப்ஷன்
எஸ்ஆர்ஹெச் சைடு யோசித்தோம் அப்படின்னா ஹர்ஷர் பட்டேல் ஒரு கேப்டன் ஆப்ஷன் பிளேயர். ஓகே, ஸோ கேப்டன் ஆப்ஷனில் இந்த பிளேயர்ஸ் வராங்க. எல்லா கேட்டகரியும் கவர் பண்ணிக்கிறோம். மேட்சோட ஃப்ளோ இந்த டைப்பில் மாறுது. ஸோ அதனால தான் இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே கேப்டனாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.